மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பாகிஸ்தானுடைய சகோதரி எவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு வார்த்தை. ஒரு அரசியல் அறிவே இல்லாத தற்குறி கூட இப்பேற்பட்ட வார்த்தையை பேச மாட்டான். ஆனா ஒரு பாஜக அமைச்சர் இவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்ப இந்த ஒட்டுமொத்த சங்கி கூட்டங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இவங்க என்ன கண்ணோட்டத்துல பாக்குறாங்க? அந்த இஸ்லாமியர் ஒரு ராணுவத்தோட உயர்மட்ட பொறுப்புல இருந்தா கூட அவங்கள இவங்க எப்பேற்பட்ட பார்வையில பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நேற்று ஒரே நல்ல அம்பலமா இருக்குது. இப்போ மத்திய பிரதேச பாஜகவுடைய அங்க மாநில அமைச்சரா இருக்கக்கூடிய, மாநில பழங்குடிய விவகாரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய குன்வர் விஜய் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக அமைச்சர் 2003 இருந்தே ஒரு பாஜக அமைச்சர் பொறுப்புல இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் நேற்று அங்க மத்திய பிரதேசம் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. அப்படி பேசும்போது பாகிஸ்தான் இந்தியா மேல தாக்குதல் நடத்தப்பட்டது, இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் தாக்குதல் நடத்தி இந்திய பெண்களுடைய குங்குமத்தை அழிச்சாங்க, எங்க இந்திய பெண்களுடைய சிந்தூரை அழிச்சாங்க, அதனால அவங்களுடைய சகோதரியை வச்சே இப்ப எங்க மோடிஜி அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு கேடுகட்ட வார்த்தையை பயன்படுத்துறாரு. இவரு மோடியை புகழ்ந்து பேசணும். ஏன்னா அந்த ஸ்பீச் முழுக்க அவர் பேசுறது என்னன்னா, மோடி 56 இன்ச்சு மார்பளவு கொண்டவர், அப்பேற்பட்ட ஒரு மோடிஜியால மட்டும்தான் இப்பேற்பட்ட பதிலடி கொடுக்க முடியும் அப்படி இப்படின்னு மோடி புகழ் பாடுறாரு. இப்படி மோடி புகழ் பாடக்கூடிய நேரத்தில் என்ன பண்றாருன்னா, எங்களுடைய இந்திய பெண்களுடைய பொட்டுகளை அழிக்கிறதுக்காக அவங்க செயல்பட்டாங்க, இந்திய பெண்களை விதவைகள் ஆக்குறதுக்கு செயல்பட்டாங்க, அதனால எங்க மோடிஜி அவங்க வீட்டு பெண்களை வச்சே பதிலடி கொடுத்திருக்கிறாரு, அவங்களுடைய சகோதரியை வச்சே பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அந்த வந்த தீவிரவாதிகள் இங்க இருக்கவங்களோட ஆடைகளை கழற்றி பார்த்து தாக்குதல் நடத்திட்டு போனா, அதனால அவங்களுடைய ஆடையை கழட்டுறதுக்கு அவங்க வீட்டு பொண்களை வச்சு அவங்களுடைய ஆடையை எங்க மோடிஜி கழட்டிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்ப அங்கிருந்து தாக்குதல் நடத்தினால அவன் யாரு? அவன் தீவிரவாதி. அப்போ அந்த தீவிரவாதியோட வீட்டு பொண்ணுங்களை வச்சே பதிலடி கொடுத்திருக்கிறாரு. தீவிரவாதி வீட்டு சகோதரியை வச்சு பதிலடி கொடுத்திருக்காருன்னா இந்தியாவுடைய ராணுவத்தோட உயர்மட்ட பொறுப்புல இருக்காங்க. அப்ப ராணுவத்தோட உயர்மட்ட பொறுப்புல இருக்க ஒருத்தவங்களை பார்த்து இவங்க பயங்கரவாதியோட சகோதரி, பயங்கரவாதி வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு கேடுகட்ட கிட்டத்தட்ட தேச துரோக வார்த்தை. நம்ம ராணுவத்தோட உயர்மட்ட பொறுப்புல இருக்கிறவங்களை பார்த்து இவங்க தீவிரவாதியோட சகோதரி அப்படின்னா இது ஒரு தேச துரோக வார்த்தை. இப்பேற்பட்ட வார்த்தைய ஒரு அசால்ட்டா அப்படி ஒரு மேடையில பயன்படுத்திட்டு போறாரு. அப்ப என்னன்னா, இவங்க இந்தியாவில் ஒருத்தர் இஸ்லாமியால வாழ்ந்தாலே இவங்களாம் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, இவங்க பாகிஸ்தானுக்கு சார்பாக தான் செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு காலங்காலமா ஊட்டப்பட்டிருக்குது. ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தா கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு காலங்காலமா இவங்களுக்கு ஊட்டப்பட்ட நஞ்சு. அதோட வெளிப்பாடா ஒரு ராணுவ உயர் அமைச்சரா, ஒரு ராணுவத்தோட உயர் பொறுப்புல இருக்கவங்க கூட இவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, ஏன்னா இவங்க இஸ்லாமியர்கள், அதனால பாகிஸ்தானை சேர்ந்தவங்களை வச்சு நாங்க பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு மோசமான கருத்தை அவ்வளவு ஈஸியா அந்த மேடையில பேசுறாரு. மேடையில மேல உட்கார்ந்து இருக்கவங்களும் அதை சிரிச்சு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. கீழே நிக்கக்கூடிய சங்கிகள் இதுக்கும் பாரத் மாதைக்கு ஜெய் சொல்லிக்கிட்டு அங்க கை தட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. அப்புறம் இவர் பேசுன இந்த பேச்சு கொஞ்ச நேரத்துல பெரிய அளவுல வைரலா மாறி நாடு முழுக்க பெரிய அளவுல கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்குது. எல்லாருமே பெரிய அளவுல கண்டனம். எப்படிங்க ராணுவத்தோட இவ்வளவு பெரிய முக்கியமான இடத்துல ஒரு கர்னல் பொறுப்புல இருக்கக்கூடிய சோஃபியா குரேஷி இந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க. வெறும் சோஃபியா குரேஷி மட்டும் இந்த தியாகம் செய்யல. சோஃபியா குரேஷியோட தாத்தா ராணுவத்துல பணி செஞ்ச ஒருத்தவங்க, சோஃபியா குரேஷியோட தந்தை ராணுவத்துல பணி செஞ்ச ஒருத்தர், அவர் ஒரு ஆலிம், ராணுவத்துல மத போதகரா செயல்பட்ட ஒரு நபர். அப்போ இவ்வளவு குடும்பமே இந்திய ராணுவத்துக்காக இவ்வளவு பாடுபட்ட ஒரு குடும்பம் அவங்க இந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க சங்கிகளை நீங்க காட்ட முடியுமா? இப்ப சங்கிகள் என்ன வச்சிருக்கீங்க? பிரக்யா சிங் தாக்கூர்னு வச்சிருக்கீங்க. மாலேகான் குண்டு வெடிப்புல, அந்த குண்டு வெடிப்புல ஈடுபட்ட முக்கியமான குற்றவாளி, அதுக்காக தண்டனை பெற்று சிறைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் பரோல்ல வெளியில கூட்டு பாஜக சார்பில் அவங்களை அமைச்சராகவே ஆக்கி அழகு பார்த்துட்டீங்க. இன்னைக்கு என்னைய நீதிமன்றத்துல என்னைய புகார் கொடுக்குறாங்க, என்னைய கடிதம் கொடுக்குறாங்க. இது மாதிரி பிரக்யா சிங் தாக்கூர் உட்பட இந்த தாக்குதலில் ஈடுபட்ட 7 பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுக்கப்படணும், இவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு வாக்குமூலத்தை என்னையே உறுதிப்படுத்தி சொல்றாங்க. அப்ப நீங்க ஒரு பெண்களை உருவாக்குனீங்கன்னா, சங்கிகள் ஒரு பெண்களை உருவாக்குனா, அந்த பெண்கள் எப்பேற்பட்ட நாட்டுக்கு எதிராகவே துரோகம் செய்யக்கூடிய, நாட்டு மக்களை கொல்லக்கூடிய இடத்துல ஒரு தீவிரவாதிகளை வளரும் போது, இங்க இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் செஞ்சாங்க, நாங்க செய்வோம், இன்னும் எங்க பிள்ளைகளே இந்த நாட்டுக்காக தியாகம் செய்யக்கூடிய பிள்ளைகளா உருவாக்கும் சொல்லி இவ்வளவு ஒரு பொறுப்புகளோட உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து வைத்தறிச்சல் தாங்க முடியல. ஒரு ராணுவத்தோட உயர்மட்ட பொறுப்புல சிந்தூர் ஆபரேஷன் சொல்லி நம்ம இவ்வளவு பகுமானம் காட்டிட்டு இருக்கிறோமே, அந்த ஆபரேஷனே ஒரு இஸ்லாமியர் தலைமையில நடந்திருக்குது. அந்த ராணுவத்தோட கர்னலாவே சோஃபியா குரேஷி. அந்த வைத்தறிச்சல் தாங்க முடியல. தாங்க முடியாம என்ன பண்றாங்கன்னா, சோஃபியா குரேஷி பாகிஸ்தானுடைய மகள், தீவிரவாதியுடைய மகள் அப்படிங்கிற கருத்துப்பட இந்த பாஜக அமைச்சர் பேசுறாரு. அதோடதான் இவ்வளவு மோசமான கருத்து பேசி இருக்கக்கூடிய இந்த பாஜக அமைச்சர் மேல
4 மணி நேரத்துல இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சாகணும் சொல்லி இப்ப மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து நீதிபதிகளாலே தாங்கிக்க முடியல. ஏன்டா நாட்டுடைய மகளா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள போய் தீவிரவாதிகளோட மகள், தீவிரவாதிகளோட சகோதரி நீ சொல்றிய, இவ்வளவு மோசமான ஒரு அருவருப்பான கருத்தை ஒரு சாதாரண மனுஷன் கூட பேச மாட்டான், ஒரு குடியாரன் கூட இப்படிப்பட்ட கருத்தை பேச மாட்டான். ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி பேசுறாருன்னா இவர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தாகணும். அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா இது பல பேரோட தொடர்கதையா மாறி நிற்கும். அதனால இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா வெறும் 4 மணி நேரத்துல அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும் சொல்லி மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இப்போ ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க தான் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா உடனே அந்தர்பல்ட்டி வச்சு சாவர்கரோட வழியை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? இப்போ உடனே ஐயோ நான் பேசினது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் 10 முறை மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது என்ன? உங்க ஜி எழுதாத கடிதமா? அந்த கடிதத்தோட வழி தோன்றது தானே. அப்போ நான் 10 முறை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சோஃபியா குரேஷி மதத்தை தாண்டி இவ்வளவு பெரிய சேவை செஞ்சிருக்கிறாங்க. என்னோட சொந்த சகோதரியை மதிக்கிறத விட சோஃபியாவை நான் பெரிய அளவுல நான் மதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சோஃபியா மதத்தை தாண்டி சேவை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் வன்மமான கருத்து, மன்னிப்பு கேட்கிறங்கிற பேர்ல திரும்ப ஒரு வன்மமான கருத்து சொல்றாரு. மதத்தை தாண்டி சேவை செஞ்சிருக்காங்க. அட மதம் தான் இந்த சேவையை செய்ய சொல்லுச்சு. நீ வாழக்கூடிய நாட்டுல உன் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் களத்துல போய் நிக்கணும். ஒரு தீமை உனக்கு முன்னாடி வருதுன்னா அந்த தீமையை எதிர்த்து நீ போராடணும். அதுதான் மிகப்பெரிய அறவழி போராட்டம் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் இந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்காக இருக்கணும்னு சொல்லும் போது அந்த அடிப்படையில தான் அவங்க அத்தா ஒரு ஆலிம், அதனாலதான் அவங்க அத்தா ராணுவத்துல பணி செஞ்சாரு, தன்னோட பிள்ளைய ராணுவத்துல உருவாக்குனாரு. இதை சொல்லி கொடுத்தது இந்த மதம் தான். அந்த மதத்தோட அந்த மனிதனையும் புரிஞ்சதாலதான் தீவிரவாதத்திற்கு எதிராக அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை அவங்களுக்கு பொறுக்க முடியாம எங்க இந்த இஸ்லாமியர்கள் இந்த கிரெடிட் போயிடப்போன்னு சொல்லி மதத்தை தாண்டி சேவை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அங்கேயுமே இஸ்லாத்தை அப்படி இக்னோர் பண்ணிட்டு வெறும் சோஃபியாவை மட்டும் கொண்டு வந்து நிறுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப ஏற்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்திக்கிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்துல கூட மண்டகர்வமான மன்னிப்பா தான் இவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்ப என்னன்னா அந்த வைத்தறிச்சல் அவங்களால தாங்க முடியல. இது ஏதோ இங்க மட்டும் இல்ல, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி மேல கடந்த ஒரு வாரமா நடத்தக்கூடிய இணைய வழி தாக்குதல், அந்த அளவுக்கு அவர் சோசியல் மீடியாவில் ட்ரால் பண்றாங்க சங்கிகளுடைய ட்ரால் தாங்க முடியாம தன்னுடைய எக்ஸ்பேஜை ஒட்டுமொத்தமா நீங்க லாக் பண்ணிட்டு போயிட்டாரு விக்ரம் மிஸ்ரி. இந்த ஒட்டுமொத்தமா இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அவர் தான் ஒரு முக்கிய முகமா, அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி மீடியாவுக்கு அவர் தான் அறிவிப்பு கொடுத்துக்கிட்டு, எப்படி ராணுவத்துடைய கர்னலா சோஃபியா மிஸ்ரி இருந்தாங்க, அதே மாதிரி விமானப்படையில வியோமிகா சிங் இருந்தாங்க, அவங்க விங் கமாண்டராக இருந்தாங்க வியோமிகா சிங். அந்த இவங்க எல்லாமே ஒரு வழி நடத்தக்கூடிய இடத்துல, ஒரு தலைமை தாங்கக்கூடிய இடத்துல தான் விக்ரம் மிஸ்ரி அந்த இடத்துல இருந்தாரு. அவர் தான் பிரஸ் மீட் எல்லாமே சந்திச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப விக்ரம் மிஸ்ரி கடைசியில இரு நாடுகளோட ஒப்புதலோட போர் நிறுத்தம் ஏற்பட்டுருச்சா, இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டன அந்த அறிவிப்புமே விக்ரம் மிஸ்ரி தான் கொடுக்குறாரு. அப்ப அந்த அறிவிப்பை விக்ரம் மிஸ்ரி கொடுத்தோன்னே இது சங்கிகளால் தாங்க முடியல. ஏன்னா அவங்க இந்த போரை கொண்டாடினாங்க. ஐயோ போர் வந்துருச்சு, அவ்வளவுதான், பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமா பாகிஸ்தானை காலி பண்றோம், இன்னும் 2 நாள்ல பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமா காலி பண்ணி பாகிஸ்தானை அப்படியே அங்க இருந்து கொண்டு வந்து டெல்லியில கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்ன பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இதெல்லாமே தடைப்பட்டு போச்சே, நம்ம என்னென்னோ பிளான் பண்ணிட்டு இருந்தோமே, இந்த போரை வச்சு பெரிய ஒரு அரசியலுக்கு திட்டம் போட்டுட்டு இருந்தோமே, ஆனா ட்ரம்ப் உள்ள தலையிட்டு இது போரை ஒட்டுமொத்தமா நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த கோபம் இவங்களுக்கு யார் மேல போயிருச்சுன்னா விக்ரம் மிஸ்ரி மேல போயிருச்சு. விக்ரம் மிஸ்ரி தனிப்பட்ட முறையிலேயே முடிவு எடுத்தாரு. இங்க மோடிஜி எல்லாமே சேர்ந்து இவங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை அறிவிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த சங்கிகள், அறிவுகட்ட சங்கிகள் ஒட்டுமொத்தமா விக்ரம் மிஸ்ரி மேல தங்களுடைய ஆதங்கத்தை கூட்டிக்கிட்டு விக்ரம் மிஸ்ரி ஒரு நம்பிக்கை துரோகி, விக்ரம் மிஸ்ரி தன்னோட தலையை கொண்டு போய் பாகிஸ்தானை கொண்டு போய் அடகு வச்சுட்டாரு, விக்ரம் மிஸ்ரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகின்னு சொல்லி ஒட்டுமொத்த வன்மத்தையும் விக்ரம் மிஸ்ரி மேல இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வன்மம் ஒரு கட்டத்துல எப்படி ஆகி போச்சுன்னா விக்ரம் மிஸ்ரியோடைய குடும்பத்தை நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டு பெண்கள் எப்படியா போட்டவங்க, அவங்களோட பெண்களை டார்கெட் பண்றது. விக்ரம் மிஸ்ரியோட மகள் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க, லண்டன்ல அவங்களுடைய மகள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பர்சனல் டீடைல்லாம் எடுத்து சோசியல் மீடியால வெளியிட்டு மோசமான ட்ரால்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு கட்டத்துல இந்த ட்ரால் தாங்க முடியாம விக்ரம் மிஸ்ரி என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய எக்ஸ்பேஜை லாக் பண்ணிட்டாரு. ஒரு நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய எக்ஸ்பேஜை பாதுகாக்க முடியல, இது இந்த அளவுக்கு இணைய வழி தாக்குதல் நடக்கும் சொல்லி தன்னுடைய எக்ஸ்பேஜை லாக் பண்ணிட்டாரு. ஆனா பாஜகவோட உயர்மட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட, மோடியில இருந்து சாதாரண தொண்டர்கள் வரைக்கும் ஒருத்தர் கூட இதை எதிர்த்து வாய் பேசல. ஏங்க இது என்ன அவர் தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவா, இது இரு நாடுகளை சேர்ந்து எடுத்த முடிவு தான், இது எடுத்த முடிவு ராணுவ நாட்டோடைய முடிவு தான் அப்படின்னு சொல்லி யாருமே இது எதுக்கு அவரை போய் குதறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒருத்தர் கூட இதுல வாயை திறந்து பேசல. ஆனா வெளியில பேசினது யாருன்னா இந்திய கூட்டணியை சேர்ந்தவங்க தான் பேசுனாங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து பெரிய அளவுல பேசுனாங்க. அவரு ஏன்டா குதறிட்டு இருக்கீங்க, நீ கேட்கறதா மோடிஜியில போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சார்பில் இருந்தோம், இந்திய கூட்டணி சார்பில் இருந்தோம், குறிப்பா ஒய்சி தான் அதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. ஏன் விக்ரம் மிஸ்ரி மேல இவ்வளவு மோசமான தாக்குதல் நடத்துறீங்கன்னு சொல்லி ஒய்சி கூட கேள்வி கேட்கிறாரு. ஆனா பாஜக சேர்ந்த யாருமே இது வரைக்கும் வாயை திறக்கல. ஒண்ணுமில்ல, கிரிக்கெட் பிளேயரு முகமது ஷமி அவர் மேலேயுமே ஒரு காலத்துல இப்படிதான் ஒரு இணையவழி தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க.
ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச், இதுலயோ வந்து அன்னைக்கு எந்த இந்தியன் பிளேயருமே விக்கெட் எடுக்கல, பவுலர் யாருமே விக்கெட் எடுக்கல. ஆனா அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா முகமது ஷமி இன்னைக்கு விக்கெட் எடுக்கல, காரணம் அது ஒரு இஸ்லாமிய நாடுங்கிறதால விக்கெட் எடுக்கலன்னு சொல்லி அன்னைக்கு முகமது ஷமி எப்படி கடிச்சு குதறிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு கூட விளையாண்ட ஒரு சக வீரரா இருக்கக்கூடிய விராட் கோலி அன்னைக்கு ஆதரவா நின்றாரு. நீங்க யாருமே தான் இன்னைக்கு விக்கெட் எடுக்கல, ஏன் இவரை மட்டும் நீங்க கடிச்சு குதறீங்க, முகமது ஷமிக்கு நாங்க பக்கபலமா இருக்கோம், என்னோட சகோதரனை தாக்குறத நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விராட் கோலி ஒரு பக்கபலமா இன்னைக்கு நின்று இருந்தாரு. ஒரு சக பிளேயரா வந்து கூட வந்து துணைக்கு நின்றாரு. ஆனா அந்த பாஜக சேர்ந்த ஒருத்தர் கூட விக்ரம் மிஸ்ரி மேல இந்த அளவுக்கு ஒரு இணையவழி தாக்குதல் நடக்குது, ஆனா ஒருத்தர் கூட வாயை திறக்கல, கடைசி வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. அப்ப இவங்க வெறுப்புகளை மட்டுமே ஊற்றி வளைத்த இவங்களுடைய சங்கி பிள்ளைகள் இருக்குல்ல, அந்த வெறுப்பு கடைசியில் இவங்களோடக்கே திரும்பக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு சங்கிகளுடைய செயல்பாடு இருந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இவங்க மன விரக்தியில இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா மோடிஜி என்னென்னோ பிளான் பண்ணி வச்சிருந்தாரு, இந்த ஆபரேஷன் சிந்தூர், இதை வச்சு அப்படியே பீகார் தேர்தல் அப்படி இப்படின்னு சொல்லி. இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய எல்லையோர பகுதிகளில் ராணுவ முகாம்களுக்கு மோடிஜி போறாரு. அங்க போய் ராணுவ வீரர்களோட பேசுறாரு, அவர் அங்க ராணுவ வீரர்களோட பேசி உரையாற்றுறாரு, அவங்க 2 கோஷம் போடுறாரு, எல்லாமே பண்ணாலும் மோடிஜியோட செயல்பாடு அப்படியே கேமராவுக்கு பக்காவா கேமரா ஆங்கிள், எங்கெங்கெல்லாம் கேமரா ஆங்கிள் இருக்கோ அங்க தன்னோட ஃபேஸை முன்னோக்கி அவ்வளோ டெக்னிக்கா பண்ணிட்டு இருக்காரு. கமலஹாசன் கூட இவ்வளவு பக்காவா கேமரா ஆங்கிள் நிக்க முடியாது, நம்மளால அவ்வளவு குவாலிட்டி அங்க கேமரா ஆங்கிள் போய் நிக்கிறாரு. அப்புறம் ஜெய் ஹோ ஆ ஹூன்னு சொல்லி எல்லாமே பண்ணி முடிச்சோடனே இந்த போட்டோஸ் எல்லாமே இன்னைக்கு பீகாருடைய தேர்தலுக்கு பயன்படுது. இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற அந்த பெயர்கள் பயன்படுதோ இது எல்லாமே இன்னைக்கு பீகாரோட தேர்தலுக்காக பயன்படுத்தாங்க. ஆனா இவங்க இதை வச்சு பெரிய அளவு ஒரு பிளான் போட்டாங்க, இது வந்து பெரிய ஒரு கிரெடிட் கிடைக்கும், மோடிஜியோட புகழ் ஆஹா ஓஹோன்னு போயிடும் சொல்லி என்னென்ன பிளான் போட்டாங்க. ஆனா ஒட்டுமொத்த ஆட்டத்தையுமே ட்ரம்ப் கலைச்சு விட்டுட்டாரு. ஏன்னா இப்போ இந்த போர் நிறுத்தம், இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துச்சு, போருக்கான அறிவிப்பு வந்தது, தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு முடிவு எட்டும் போது அந்த முடிவை இந்தியா தான் எடுக்கணும். ஏன்னா இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட நாடு, ஒரு தன்னிச்சையா முடிவெடுக்கக்கூடிய நாடு, உலக நாடுகள் எல்லாத்திலுமே இந்தியா சிறப்பு விளங்கக்கூடிய ஒரு நாடு. நாங்க மதத்தால வேறுபட்டாலும் இந்தியான்றது ஒரு தனித்துவம் கொண்ட ஒரு நாடு, மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. நாங்க பொருளாதார வழியோ டெக்னிக்கல் விஷயத்திலயோ எங்கேயுமே மற்ற நாடுகளுக்கு நாங்க சளைத்தவர்கள் இல்ல அப்படின்னு இந்தியா வளர்ந்துட்டு வரக்கூடிய நேரத்துல இந்த நாட்டுடைய போருடைய விஷயத்த, ஒரு வெளியுறவுத்துறை சார்ந்த ஒரு விஷயத்துல வெளிநாடுல இருந்து ஒரு ஜனாதிபதி, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி வந்து முடிவெடுப்பார்னா அப்ப நம்ம நாட்டுடைய வெளியுறவுத்துறை கொள்கை என்ன வருது, நம்ம நாட்டுடைய வெளியுறவுத்துறை அவ்வளவு பலகீனமா இருக்கா அப்படிங்கிற ஒரு போக்கு ஏற்படும். மற்ற நாடுகளுக்கு மத்தியில இந்தியாவோட பெயர் பெரிய அளவுல பாதிக்கப்படும். ட்ரம்ப் வந்துதான் இந்தியாவோட ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்னா இந்தியா இந்த அளவுக்கு பலகீனமா இருக்குதா அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளுக்கு மத்தியில இந்தியாவுடைய நற்பெயர் பெரிய அளவுல பாதிக்கப்படும். அதனாலதான் ராகுல் காந்தி உட்பட எல்லா இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவரும் கேட்டாங்க, ஏன் இதுல ட்ரம்ப் வந்து தலையிடணும், மோடியில அறிவிக்கணும், இல்ல அமித்ஷா அறிவிக்கணும், இல்ல ராஜ்நாத் சிங் அறிவிக்கணும், அதை விட்டுட்டு ட்ரம்ப் வந்து இதுல தலையிடுறதுக்கு காரணம் என்ன, ஏன் மோடிஜி அந்த இடத்துல பேசினார்ல, போர் முடிஞ்சு 8 மணிக்கு நான் வந்து பேசுவேன்னு சொன்னாரு. பொதுவாகவே மோடிஜி 8 மணிக்கு பேசுறாருன்னு நமக்கு பயம் கிளம்பிடும். கொரோனா டைம்ல அப்படியே 8 மணிக்கு வந்து பேசி எந்த ஒரு முன்னேற்பாடுமே இல்லாம ஒட்டுமொத்தமா லாக்டவுன் சொல்லி அறிவிச்சாரு. ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு தடை செய்ய போறேன்னு சொல்லி திடுதிப்புன்னு வந்து நைட் 8 மணிக்கு இதுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடு, அதுக்கு மாற்ற நோட்டு ஏற்பாடு எதுவுமே செய்யாம திடுதிப்புன்னு வந்து அறிவிச்சாரு. பெரிய அளவுல பொருளாதார பாதிப்புல இருந்து இன்னொரு வரைக்கும் நம்ம மீள முடியல. அப்ப இந்த விஷயத்திலுமே மோடிஜி 8 மணிக்கு பேச போறாருன்னு பெரிய அளவுக்கு பயமாயிருச்சு. ஆனா 8 மணிக்கு வந்து என்ன பேசினார்னா, இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்தோம், இனி தீவிரவாதம் எந்த ரூபத்துல வந்தாலும் நாங்க விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. ஆனா மோடிஜி பேசுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 7:30 மணிக்கே பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து தன்னோட பேச்ச ஆரம்பிச்சுட்டு, நான் தான் போரை நிறுத்தினேன், அவங்க 2 பேரும் சும்மா அடிச்சுட்டு இருந்தாங்க, நான் தான் உள்ள போந்து போர் நிறுத்தினேன், பார்த்தா போர் நிறுத்துற மாதிரி தெரியல, ஏப்பா நீங்க 2 பேரும் போர் நிறுத்தலைன்னா 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய வர்த்தக உறவை நான் துண்டிச்சிருவேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். மோடியும் போரை நிறுத்திட்டாரு, ஷஹபாஸ் ஷெரீஃபும் போரை நிறுத்திட்டாருன்னு சொல்லி ட்ரம்ப் ஒட்டுமொத்த கிரெடிட்டுமே, அதாவது ட்ரம்பால தான் இந்த போர் நின்றது, ட்ரம்ப்புடைய முடிவு தான் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போனோன்னே இது இந்தியாவுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறும். அதனால இன்னைக்கு மோடியை நோக்கி பல்வேறுபட்ட கேள்விகள். ட்ரம்ப் தலையிடுறது காரணம் என்ன, பகல்காம்ல ஒரு 6 தீவிரவாதிகள் வந்து சுட்டுட்டு போனாங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்கு, 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை சுட்டு கொண்டுட்டோம், அங்க தாக்குதல் நடத்திட்டோம் சொன்னாங்களே, அந்த 6 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுட்டாங்களா, ஒரு சில போட்டோக்கள்லாம் வெளியிட்டீங்களே, அந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்களா சொல்லி இன்னைக்கு மோடியை நோக்கி பல கேள்விகளை துரத்திட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியாத விரக்தியில என்ன செய்யறாங்கன்னா, இந்த கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்தது அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப இந்த விரக்தியில என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நாட்டுடைய கர்னல், ராணுவ கர்னல்ல அவங்கள நோக்கி இவங்க வந்து இந்த தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தாங்க, அவங்க வீட்டு பெண்களை வச்சு நாங்க பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ராணுவ கர்னல் மேல ஒரு பக்கம் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. நாட்டுடைய நம்ம நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர் மேல ஒட்டுமொத்த வன்மங்களையும் கக்கிக்கிட்டு சங்கிகள் எவ்வளவு பெரிய தற்குறிகளா வளர்ந்துட்டு இருக்காங்க, தங்களுடைய அந்த தற்குறித்தனத்தை நாட்டுக்கு தியாகம் செய்யக்கூடிய நாட்டோட உயர்மட்ட பொறுப்புல இருக்கவங்க கூட அவங்கள கூட பாக்குறது இல்ல, தங்களுடைய வன்மத்தை தீக்கிறதுக்காக யாரவனாலும் கடிச்சு கொதருவோம் அப்படின்ற நோக்கத்துக்கு கிட்டத்தட்ட தற்குறிகளோட உச்ச நிலைக்கு இன்னைக்கு சங்கிகள் போயிட்டு இருக்காங்க. ஓகே, சங்கிகளுடைய இந்த இணைய வழி தாக்குதல்,
இந்த பாஜக அமைச்சரோட இந்த பேச்சை பத்தியும், இது எதையுமே கண்டுக்காம அதை எந்த ஒரு கட்டுப்பாடுமே விதிக்காம இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர்கள் பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.